சீரிஸ் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் ரொம்ப நாளாவே வந்து எல்லாரும் ஜின் ஒன் ஷாட் போடுங்க, ஜின் ஒன் ஷாட் போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ நானும் ரொம்பவே டிலே பண்ணிட்டேன். முக்கியமா மின்னுன்னு ஒருத்தி கேட்டுகிட்டே இருந்தா, மச்சான் போட்டுட்டேன்டா நானு. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேடா, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணால் ஒரு வீட்டில் வந்து கலர்ஃபுல்லாக டெக்கரேஷன்ஸ், எல்லா வேலைகளும் பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ அங்கே எல்லாருமே காலைல சுடு தண்ணி ஊற்றின மாதிரி தான் ஓடிட்டே இருக்காங்க. அப்போது அங்கேருந்து திடீர்னு ஒரு சவுண்டு, "சேச்சி, நீ இதில் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? ஒன்று மட்டும் இப்போ மாப்பிள்ளை பார்த்தாரு, இப்போவே கூப்பிட்டு போயிடுவார். அவ்வளோ அழகாக இருக்கல" அப்படின்னு சொல்லும்போது, "ஏய் சும்மா இரு, இப்போ பாரு என்னை கலாய்ச்சிட்டே இருக்க." "ஐயோ சேச்சி, நான் உன்னை கிண்டல்லாம் பண்ணல சேச்சி, மாறு நீ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. என் கண்ணே பற்ற போல் இருக்குது. இப்போ மட்டும் மாப்பிள்ளை ஒன்று பார்த்தா அப்படியே காலையில் விழுந்து கூப்பிட்டு போயிடுவார் போல்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஒயினோட சிஸ்டரும் தான். ஸோ ஆக்சுவலி நம்ம ஒயின் வந்து கேரளா பொண்ணு. ஸோ அவளுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் இல்லையா, இன்றைக்கி வந்து அவளோட என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன். ஸோ அந்த என்கேஜ்மெண்ட்டுக்காக தான் இங்கே தடபுடலாக எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு. "சேச்சி, என்ன சொல்லு." "இல்லை, நீ இன்னும் ஒரு 2 or 3 வீக்ஸில் இங்கேருந்து கிளம்பிடுவ தானே?" "ஏன் அப்படி கேட்குற?" "ஆமாம், உனக்கு மேரேஜ் ஆகிட்டா நீ அங்கே போயிடுவ. இதுக்கப்புறம் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சேச்சி. உன்னை அடிக்கடி பார்க்கலாம் முடியாது. உன் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து என்னால் போட்டுக்க முடியாதுல்ல. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்." "என்ன சின்ட்டு இது இப்படிலாம் பேசிகிட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் எங்கே இருந்தாலும் உன்னை நான் அடிக்கடி உன்கிட்ட பேசிட்டு தான் இருப்பேன். இங்கே வந்துட்டு தானே இருக்க போகிறேன். அதுவும் நான் 1 மந்த் உன் கூட தாண்டி இருக்க போகிறேன். இன்னும் 1 மந்த் இருக்குல்ல மேரேஜ்க்கு. இப்போது நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க? எதுவும் இல்லை சரியா? இதுக்கெல்லாமா போய் ஃபீல் பண்ணி அழுதுட்ருப்ப. சரி சரி போ, அச்சா உன்னை தான் தேடிட்டுருப்பாரு. போய் வேலையெல்லாம் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க பேசிகிட்ருக்க அதே டைம் அவங்க வீட்டுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. "ஹலோ, அண்ணா, அது என்னம்மா குரல் ஏதோ ரொம்ப பதட்டமாக இருக்கு, என்னாச்சு?" "இல்லைண்ணா, அது வந்து..." "என்னடா சொல்லு." "அண்ணா, அது நம்ம ஒயினுக்கு பார்த்த பையன்." "என்ன பையனுக்கு என்ன?" "இல்லைண்ணா, அந்த பையன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான்." "என்னடா சொல்கிற?" "ஆமாண்ணா, நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டுருக்கும்போது ஏதோ ஆக்சிடெண்ட்டில் அந்த பையன் இறந்துட்டானா." "காட், இது எப்படி நான் உன்கிட்ட சொல்லுவேன்? என்னால் கண்டிப்பாக முடியாது. இதை கேட்டால் என் சில உடஞ்சிருவாளே. கடவுளே, நான் என் பொண்ணுக்கிட்ட எப்படி இதை சொல்கிறது?" "சரி, நான் அப்புறம் கூப்பிட்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வச்சிடறாரு. ஸோ நம்ம ஒயினுக்கு இது எதுவுமே தெரியாதுல்ல. அழகாக அப்படியே ரெடி ஆகிட்டு வந்துட்டு பார்த்துட்ருக்கா, இன்னும் யாரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அப்பா கிட்ட தான் போயிருப்பா. "எந்த ஆச்சா? டைம் ஆகி இன்னும் யாரையும் காணும். ஒரு வேளை டிராஃபிக் எதை மாட்டிக்கிட்டாங்களா? ஏன் இன்னும் வரல?" "அது மொழியே, அது சொல்ல ஆச்சா. என்னாச்சு? ஏன் ஆச்சா இப்படி இருக்கீங்க? அது சொல்லுங்கள், என்னாச்சு?" "அது ஒன்றும் இல்லை ஒயின், மாப்பிள்ளை வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாராம்." "அச்சா, என்னாச்சா? விளையாடுறியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல." "இல்லை மொழி, இந்த விஷயத்தில் அச்சா போய் சொல்லுவேன்னு நினைக்கிறியா? அது அவங்க வர்ற வழியில் ஏதோ ஆக்சிடெண்ட்டில் அந்த பையன் இறந்துட்டான்னு சொன்னாங்க." "அச்சா, என்ன சொல்கிற நீ? நிஜமாவே? ஹரிக்கு என்னாச்சு?" "மொழி, இதை நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இதுதான் உண்மை.
அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஒயினுக்கா அவள் கட்டி வச்ச கனவு கோட்டையே ஒரே நிமிஷத்தில் தகர்த்தெறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரொம்பவே உடஞ்சி அழுதுருப்பா. ஸோ ரொம்ப டிப்ரெஸ்டாக யார்கிட்டேயும் பேசாமல். ஸோ என்னதான் இருந்தாலும் முன்ன பின்ன தெரியாதவங்களாக இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக நம்ம தாங்க மாட்டோம். ஸோ அதே மாதிரி தான் ஒயினுக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான். பட் இருந்தாலும் இந்த கொஞ்ச நாளில் அவங்க 2 பேருக்குள்ளே அவ்வளோ பாண்டிங், அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஒயினும் அவரை வந்து ட்ரூவாக லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பா. இவர் கூட தான் என் லைஃபு அந்த மாதிரி. பட் திடீர்னு வந்து அந்த கேஸ்டிலே இடித்து போட்ட மாதிரி ஆனோடனே நம்ம ஒயின் வந்து டிப்ரெஸ்டாக இருக்கா. ஸோ இப்படியே டேஸும் பாஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்படியே இந்த பக்கம் ஒரு ஃபோனில் பேசிகிட்ருக்காங்க. ஹலோ, என்ன மச்சான் எப்படி இருக்க? நான் நல்லா தான்டா இருக்கேன், நீங்கள் எப்படிடா இருக்கீங்க? என்ன மச்சான், நீ இல்லாமல் எங்களுக்கு எதுவுமே ஓடலைடா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா அப்படின்ட்டு. யார் நீ? என்ன மிஸ் பண்ணுற அதானே? ஆமாம் மச்சான், சத்தியமாக. டேய், ஆமாம், என்னைக்கு இல்லாமல் என் மேலே எதுக்கு இவ்வளோ பாசம் காட்டுற? இல்லை மச்சான், எப்போவுமே சொல்லுவாங்கடா, ஒருத்தங்க நம்ம கூட இருக்கும்போது தெரியாது, அவங்க இல்லாதப்போ தான் அவங்க அருமை புரியும்னு. அதான் சொல்ல வந்தேன். ஆமாம், இப்போ எதுக்கு நீ வாயில் வயலின்னு வசிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு இப்போ என்ன தான் வேணும்? மச்சான் அது என்னடா எது? அதானே, உனக்கு எதாவது தேவைன்றா தானே நீ என்கிட்ட வருவா, என்ன விஷயம்? இல்லை மச்சான், நீ பிஸ்னஸ் விஷயமா கேரளா போகிறல? ஆமாம், அதுக்கு என்ன? இல்லைடா, கேரளா பொண்ணுங்கள்லாம் செம்மையாக இருப்பாங்கன்னு ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க மச்சான். டேய், நீ கொரியாவில் இருக்க, உனக்கு எப்போ கேரளா பொண்ணுங்களை பற்றி தெரியும்? அதெல்லாம் மச்சான், அது என்ன, இல்லை நம்ம இந்தியாவிலேயே நமக்கு தெரிஞ்ச சொந்தங்கள் இருக்குல்ல. யார்? தட் இஸ் மை சிஸ்டர். ஓ, ஓஹோ, அது சரி. ஓ, உன் உடன்பிறவா தங்கச்சியை சொல்கிறியா? ஆமாம் மச்சான், அவளே தான். ஆமாம், அவள் இருக்கிறது தமிழ்நாட்டு பொண்ணு, அவளை பற்றி என்ன கேட்குற? இல்லை மச்சான், அவள் சொல்லியிருக்கா இந்த மாதிரிலாம் இருக்கும்னா அப்படின்ட்டு. அதுதான், அதான் கேரளா பொண்ணுங்களை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. இஃப் யூ டோன்ட் மைண்ட், என்ன நீ உன் கூட கேரளா கூப்பிட்டு போறியா? காஜி பாரு, எதுக்கடா இப்படி அலையிற? மச்சான், என்ன மச்சான், என்ன போய் காஜின்னு சொல்லிட்டு பார்த்தியா? என் மச்சான், நம்ம இத்தனை வருஷமாக தாயா பிள்ளையா பழகிட்டு இருக்கோம். 10 வருஷம் ஒன்றா இருக்கோண்டா. ஒரு நண்பனுக்காக இது கூட பண்ணக்கூடாதா? ஓவராக நெஞ்ச நக்கிறானே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? போதும் ஓவராக நெஞ்ச நக்காத, கூப்பிட்டு போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பர்சன் யாருன்ட்டு நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ அந்த பர்சனும் வந்துடுறாங்க. சார், ஆஃபீஸ் இன்றைக்கி நம்ம பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறோம். டுமாரோ தான். ஓகே சார். ஓகே, இங்கே ஏதாச்சும் ஆர்ஃபனேஜ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆமாம் சார், பக்கத்தில் ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்குது. ஓகே, சரி, அந்த ஆர்ஃபனேஜ் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுங்க. எதுக்கு சார்? இல்லை, அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஒரு புது விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அது நல்லவங்களோட ஆசீர்வாதத்தோடு ஆரம்பித்தா நல்லாயிருக்கும்ல. அதுவும் சொல்லுவாங்களே, குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு. அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்ணணுன்னு தோணிகிட்டே இருக்கு. ஸோ நான் வரும்போது பார்த்தேன் வழியில். ஸோ அதான், அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுது. ஓகே சார். ஸோ இப்படியே தான். ஸோ அவரும் அங்கே போகிறாரு. ஸோ போயிட்டு அங்கே உள்ள மதர்லாம் பார்த்து பேசிவிட்டு அந்த குழந்தைங்க கூட விளையாடிட்டுருக்காங்க. அப்போ வந்து ஒரு க்யூட்டான ஒரு பேபி ஸோ அப்படியே நடந்து வருது. ஹாய். ஹாய், உன் பேர் என்ன? என் பேர் பிங்கி. ஆமாம், உன் பேர் என்ன சொல்லவே இல்லை? என் பேர் ஜென். நைஸ் நேம். நீ க்யூட்டாக இருக்கீங்க. நானா?
சரி, நீ என் கூட விளையாட வரியா? விளையாட வரணுமா? இல்லைடா தங்கம், எனக்கு ஒர்க் இருக்கு, ப்ளீஸ். நீ வா, நம்ம விளையாடலாம். எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை தெரியுமா? நான் மட்டும் தனியாக இருக்கேன். எப்போ தான் மதர் சுப்பீரியா என் கூட விளையாடுவாங்க. ப்ளீஸ் என் கூட வாயேன். சரி சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிங்கி கூட ஜின் ரொம்ப அழகாக விளையாடிட்டே இருக்கார். ஸோ இப்படியே தான் அவங்க அதுக்கப்புறம் என்னமோ தெரியல, ஜின்னுக்கு வந்து பிங்கி மேலே ரொம்பவே பாசம். ஸோ அதனால் வந்துட்டு அவர் தான் வந்து பிங்கிக்கு எல்லாமே பண்ணுவார். ஸோ இதே மாதிரி தான் ஒரு நாள் ஒயினும் வந்து டிப்ரெஸ்டாக இருந்திருப்பா இல்லையா? ஸோ அதனால் வந்து இவள் அந்த ஆர்ஃபன்ஸ்க்கெல்லாம் வந்திருப்பாள். ஸோ அப்போ அவள் அங்கே இருக்கும்போது அவளுக்கு திடீர்னு ஒரு கால் வருது. ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. ஒயின், நான் ஆண்டி பேசுகிறேன். ஆண்டி நீங்களா? சொல்லுங்கள் ஆண்டி. இல்லை இல்லை ஒயின், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்கள் ஆண்டி, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை, இன்னும் எவ்வளோ டேஸுக்கு தான் நீ இப்படியே உட்காந்துட்டு நடந்ததே நினச்சி ஃபீல் பண்ண போகிற? யூ ஹேவ் டு மூவ் ஆன். நீ ஏன் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது? ஆண்டி ப்ளீஸ், இந்த டாபிக் வேணாமே. ஆல்ரெடி எனக்கு இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கும் சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஸோ அதனால் வேணாம் ஆண்டி, விட்டுருங்க. ஒயின், எனக்கு புரியுது உனக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு. பட் இப்படியே இருந்தால் உன் லைஃப் என்னதுக்கு ஆகும்? நீ வாழ வேண்டிய பொண்ணு. அவன் என் பையன்தான், பட் இருந்தாலும் என்னடா பண்ண முடியும்? அவனோட விதி இதோட முடிஞ்சதுன்னு சொல்லிட்டாங்க. அவன் போயிட்டான். ஸோ போனவனுக்காக உன் வாழ்க்கையை நீ தியாகம் பண்ணிக்க போறியான்னு? வேண்டாம். நீ கண்டிப்பாக யாராச்சும் மேரேஜ் பண்ணிக்கணும். ஒரு பொண்ணால் ரொம்ப நாளைக்கு தனியாக வாழ முடியாது. அப்படியே வாழ்ந்தாலும் இந்த சொசைட்டி நம்மளை வாழ விடாது. ஸோ நீ யோசித்து முடிவெடு, நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே வந்து என்ன கனெக்ஷன்னா, நம்ம ஜின் எப்படி நம்ம பிங்கி கூட க்ளோஸாக இருக்காளோ அதே மாதிரி ஒயினுக்குமே பிங்கியை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அவள் வந்து திடீர்னு அவளுக்கு என்னென்னு தெரியல, பிங்கியை அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ சரி, இதை பற்றி மதர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு தான் போயிருப்பா. மதர், வா ஒயின், எப்படி இருக்க? இப்போ ஓகே மதர். இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஏன்னா இங்கே வரலன்னா நான் ரொம்ப டிப்ரெஷன்லேயே செத்து போயிருக்கணும்னு தோணுச்சு. எந்த இது இப்படிலாம் பேசக்கூடாது. சரி, இப்போது நீ என்ன விஷயமும் பார்க்க வந்த? இல்லை ஒயின், அது மதர், நான் பிங்கியை அடாப்ட் பண்ணிக்கணுன்னு இருக்கேன். பிங்கி எனக்கே கொடுத்துட்றீங்களா? ஒயின், என்ன சொல்கிற? உனக்கு மேரேஜ் கூட ஆகலையே, அது எப்படிம்மா கொடுக்க முடியும்? மதர் ப்ளீஸ், எனக்கு பிங்கியை கொடுத்துட்றீங்களா? நான் பிங்கியோட அம்மாவை இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு அவள் மட்டும் போதும். எல்லோரும் மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் எனக்கு அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. ப்ளீஸ் எனக்கு பிங்கியை கொடுத்துருங்க. இல்லை ஒயின், ஆல்ரெடி பிங்கியோட எல்லா விஷயத்தையும் ஜின்னுன்னு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் தான் பிங்கி ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கிறாரு. அவளுக்கான எல்லா எக்ஸ்பென்ஸும் அவர் தான் பார்த்துட்ருக்காரு. அண்ட் அவருமே பிங்கி அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு கேட்டுட்டு தான் இருக்கார். ஆனால் நீங்கள் 2 பேருமே பேச்சுலர்ஸ். உங்கள்கிட்ட குழந்தைய கொடுக்கறது அவ்வளோ கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. ஏன்னா கரெக்டாகவும் இருக்காது, பிகாஸ் அது சட்டத்தோட விதிமுறை தான். நீங்கள் அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக மேரேஜ் ஆனவங்களாக தான் இருக்கணும். ஸோ நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டால் பிங்கி நாங்கள் உங்களுக்கு தரோம், இல்லைன்னா எங்களால் கொடுக்க முடியாது. ஸோ பிங்கியை வந்து ஒயின் அடாப்ட் பண்ணிக்க போகிறா அப்படிங்கிறத வந்து ஒயினுக்கு, அதாவது நம்ம ஜின்னுக்குமே தெரிய வந்துடும். ஸோ ஜின்னுமே அங்கே வந்துட்டு, நீ தானே ஒயின்? ஆமாம், நீங்கள்? என் பேர் ஜின். ஓ, நீங்கள் தானே அது?
நானே உங்களை மீட் பண்ணணுன்னு நினச்சேன். ஜின், இஃப் யூ டோன்ட் மைண்ட், பிங்கியை எனக்கு அடாப்ட் பண்ணி கொடுத்துட்றீங்களா? வாட்? பிங்கியை கொடுக்கணுமா? நீ என்ன நினச்சிட்ருக்க? என்னாலலாம் பிங்கியை கொடுக்க முடியாது. உனக்கு தெரியுமா, நான் அவளை என் பொண்ணு மாதிரி பார்த்துட்ருக்கேன். இது வரைக்கும் அவளுக்கு நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? இன்னும் நான் எவ்வளோ பண்ணணும்னு ஐடியா பண்ணியிருக்கேன் தெரியுமா? அண்ட் நான் இதெல்லாம் பண்ணியிருக்குன்னு உன்கிட்ட சொல்கிறது, என்கிட்ட கார் இருக்குது, பங்களா இருக்குது, காசு இருக்குது, அதனால நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத நான் உன்கிட்ட சொல்லி காட்டுறது கிடையாது. என்னமோ தெரியல, நான் இந்த ஆர்ஃபனேஜ்க்கு ஃபஸ்ட் டைம் வந்தப்போ பிங்கியை பார்த்தேன். ஏதோ எனக்கும் அவளுக்கும் சொல்ல முடியாத ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டுருச்சு. என்னால் பிங்கியை யாருக்கும் விட்டு தர முடியாது. ஸோ நீ இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேணாம். நீ எப்போ வேணால் வந்து பார்த்துட்டு போ, நானும் பார்த்துட்டு தான் போகிறேன். ஆனால் அடாப்ட் பண்ணுறதெல்லாம் வேணாம். ஜின், ஒரு நிமிஷம்ப்பா. சாரி மதர், நீங்கள் இருக்கீங்க, நான் கவனிக்கல. அதெல்லாம் பரவாயில்லப்பா. அது பிங்கி மேலே நீயும் பாசமாக இருக்க, ஒயினும் பாசமாக இருக்கா. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்கள் 2 பேரும் ஏன் மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது? மதர், என்ன சொல்கிறீங்க? ஆமாப்பா, அது கரெக்டாக இருக்கும்னு தோணுது. இல்லை மதர், சரிப்பட்டு வராது. எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்டே இல்லை. வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு. ஸோ இப்படியே டேஸும் பாஸ் ஆகுது. ஜின்னும் வருவார், பிங்கி கூட விளையாடுவார். அட் த சேம் டைம் ஒயினுமே அங்கே வந்துட்டு தான் போவாள். ஸோ என்னன்னு தெரியல, இப்போல்லாம் வந்து ஜின்னுக்கு ஒயின் பண்ணுற குட்டி குட்டி விஷயங்கள் அவளுக்குமே பிடிச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் ஒயினுக்கும் 2 பேருக்குமே 2 பேர் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. பட் ஆனால் அதை வந்து அவங்க லவ் தானா அப்படின்னு அவங்க இன்னுமே தெரிஞ்சிக்கல. ஆனால் 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. ஸோ இப்படியே டேஸ் பாஸ் ஆகும்போது 2 பேருமே திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு யோசித்து சண்டைலாம் அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க, பண்ணவா வேணாமா அப்படின்ட்டு. ஸோ சரின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜின்னு தான் கால் பண்ணுறாரு. ஹலோ, நான் ஜின் பேசுகிறேன். சொல்லுங்கள் ஜின், என்ன விஷயம்? இல்லை, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அவனை மீட் பண்ணலாமா? ஓகே ஜின், எங்கே மீட் பண்ணலாம்? எப்பவும் போல தான், நம்ம ஹோம்கே வந்துடுறியா? ஓகே. ஸோ அங்கே ஸோ 2 பேருமே வராங்க. ரொம்ப நேரமாக 2 பேரும் எதுவுமே பேசிக்கல. அப்படியே உட்காந்துட்டு, என்ன ஜின், ஏதோ பேசணுன்னு சொன்னீங்க, வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, ஏன் பேசாமல் இருக்கீங்க? இல்லை, அதை உன்கிட்ட சொல்லணும், ஆனால் நீ எப்படி எடுத்துக்க போகிறேன்னு தான் தெரியல. நானுமே உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். சரி, நீ சொல்லு. இல்லை, நீங்களே சொல்லிவிடுங்களேன். அது ஒயின், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா? ஐயோ, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. பிங்கிக்காக தான். எனக்கும் பிங்கி வேணும், உனக்கும் பிங்கியை விட்டு இருக்க முடியல. ஸோ பிங்கிக்காக நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம். அவளுக்கு ஒரு நல்ல அப்பா அம்மாவாக நம்ம இருக்கலாமே, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அட் த சேம் டைம் அவளுக்கு அப்பா அம்மாவும் இருக்கலாமே. சரி ஜென், எனக்கு ஓகே தான். ஸோ ஃபைனலி வந்துட்டு அது மேரேஜ் வந்து ரொம்ப கிராண்டாலாம் நடந்திருக்காது. சிம்பிளாக ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டு, ஸோ அந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து ஜின்னும் ஒயினும் மேரேஜ் பண்ணி அடாப்ட் பண்ணிட்டாங்க நம்ம பிங்கியை. ஸோ இப்படியே தான் டேஸும் பாஸ் ஆகுது. பிங்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிங்கி, நம்ம வீட்டுக்கு போகலாமா? எங்கே கூப்பிட்றீங்க? நான் இங்கே தானே இருக்கணும். இல்லைடா, இனிமேல் நீ எங்கள் கூட தான் இருக்க போகிற. அண்ட் இனிமேல் நாங்கள் தான் உனக்கு அப்பா அம்மா. என்ன சொல்கிற? நீ எனக்கு அச்சாவா? ஆமாம். மதர்,
அப்போது நான் இங்கேருந்து போகிறேன்னா, ஆமாம் பிங்கி, இனிமே இவங்க கூட தான் இருக்க போகிற. உனக்கு தான் அவங்க 2 பேரையும் பிடிக்குமே, உனக்கு அவங்க கூட போக ஓகே தானே? ஓகே தான் மதர், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக கிளம்பியிருக்கோம். ஸோ அவங்க லைஃபுமே ஸ்மூத்தாக அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ ஒரு நாள் ஒயினும் ஜின்னும் அப்படியே ஒயின் வந்து பிங்கி கூட விளையாடிட்டுருக்கா. ஸோ அந்த டைம் அவளுக்குள்ள ஒரு யோசனை, ஒயின், உன் பாஸ்டில் என்னெல்லாமோ நடந்திருக்கலாம், ஆனால் அந்த பாஸ்டில் இருக்கும்போது நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை இப்போ ஜின் மூலமாக உனக்கு கிடைச்சிருக்கு. ஒரு வேளை ஜின் உனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் ஹரிக்கு அப்படி ஆச்சா என்னன்னு தெரியல. அண்ட் உனக்கும் ஜின் மேலே லவ் இருக்குது, ஆனால் அதை ஏன் நீ சொல்லாமல் இருக்க? நீ அதான் எனக்கும் தெரியல. நானும் அவர்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுறேன், ஆனால் ஏதோ ஒன்று என்னை தடுக்குது. வேறு என்ன, ஷை தானே? மனசாட்சிங்கிற பேரில் எனக்கு மனசாட்சி இருந்துட்டு என்ன நீயே கலாய்ச்சா எப்படிப்பா? சரி, உங்களுக்கும் மேரேஜ் ஆகி 3 months ஆகிடுச்சு, இப்படி சொல்ல போகிற? அதை சொல்லணும், ஆனால் இப்படி சொல்கிறதுன்னு தானே தெரியல. அட அரலூசே, இந்த விஷயத்துக்கெல்லாம் மாதிரி யோசிப்ப? இல்லை, அது சரி, சீக்கிரமாக பிங்கியை தூங்க வச்சுட்டு மொட்டை மாடிக்கு போ. மொட்டை மாடிக்கு போகவா? மொட்டை மாடியில் அப்படி என்ன இருக்குது? நீ போ, உனக்கே தெரியும். என்னடா அது, வழக்கமாக நம்ம கூட இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி சொல்லுவாங்க. மனசாட்சி இப்போ வந்து மொட்டை மாடியில் பாருங்குது. மொட்டை மாடியில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பிங்கிம்மா நீ தூங்கு, அம்மா இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே வருவா. ஸோ ஆக்சுவலி என்ன இருக்கும்னா, அங்கே ஜின்னா இருப்பார். மொட்டை மாடியில் என்ன இருக்கோ, சர்ப்ரைஸ் ஏதோ இருக்கும்னு நினச்சிட்டு போயிருப்பா. பட் அங்கே நம்ம ஜின்னா இருக்கார். ஸோ 2 பேருமே அட் அ டைமில் சின்னன்னு கூப்பிட்டு தான், ஒயின், நானும் இப்போ தான் உன்னை பார்க்கணுன்னு நினச்சேன். எது, நீங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்களா? ஆமாம், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன சின், ஏதாவது பிஸ்னஸ் பற்றி பேச போகிறோமா? பிஸ்னஸ் பற்றி இல்லை ஒயின், நம்மளை பற்றி தான். நம்மளை பற்றியா? ஒரு வேளை நம்ம சொல்ல நினைக்கிறத தான் அவரும் சொல்ல நினைக்கிறாரோ? வெயிட் பண்ணி பார்ப்போம். சொல்லுங்கள் ஜென். ஒயின், இதை உங்ககிட்ட சொல்ல நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் இப்போ தான் டைம் கிடச்சிது. என்னாச்சு ஜென், என்ன விஷயம், ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜென் அப்படியே நீல் டவுன் பண்ணிட்டு, ஒயின், வில் யூ அக்செப்ட் மீ அஸ் யுவர் வேலண்டைன்? ஜென், ஆர் யூ சீரியஸ்? எஸ், நான் உனக்கு ஹஸ்பண்ட் ஆகிட்டேன் தான், ஆனாலும் எனக்கு ஒன்று லவராக எடுத்துக்கணும்னு தோணுது. ஸோ வில் யூ அக்செப்ட் மீ அஸ் யுவர் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டுறாரு. ஸோ நம்ம ஒயினுக்குமே ரொம்ப ஹாப்பி. ஸோ 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஃபைனலி அவங்களும் அவங்களோட நியூ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓகேடா, நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லிவிடுங்க. அண்ட் மொக்கையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி. சாரி, அந்த பர்சன் யாருன்னு சொல்லவே இல்லைல்ல. அந்த பர்சன் யாருன்னா நம்ம ஜியோ அண்ணா தான். ஸோ அவர் தான் அந்த செகண்ட் பர்சன். ஓகேவா, அது சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன், சாரி. ஓகேடா, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் லவ் யூ.